Good afternoon 10th students. நம்ம ஆல்ரெடி செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸில் வந்து கான்கேவ் லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸு பார்த்துட்டோம். இப்போ வந்து ஹியூமன் ஐ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டு கிளாஸில் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணுவேனே. ஹியூமன் ஐ அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் சென்சிட்டிவ் ஆர்கன். ஸோ இந்த ஹியூமன் ஐ அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஷன். ஓகேவா, நம்ம வந்து எந்த ஒரு பொருளை பார்க்குறதுக்கும் அது என்ன கலர், அது என்னது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நம்மளுடைய ஐ தான். ஓகேவா, தே ஆர் த கேட்வே டு த ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு. வேணுமா, தே ஆர் த கேட்வே த ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு. ஓகேவா, அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கேட்வே அப்படிங்கிற நம்மளுடைய கண் மட்டும்தான். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ அப்படிங்கிறது பார்க்கணும், அது அப்ராக்சிமேட்லி அதனுடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்னா அந்த ஐபால் டயாமீட்டர் 2.3 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு ஒரு டஃப் மெம்பரைன் இருக்குது. அதுக்கு பேர் என்ன ஸ்க்ளிரா அப்படின்னு பேர். ஸோ நிறைய பார்ட்ஸ், இன்டர்னல் பார்ட்ஸ் அப்படிங்கிறது ஐயில் இருக்குது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்னியா, தென் ஐரிஷ், தென் பிப்பிள், ரெட்டினா, தென் சிலியரி மசில்ஸ், தென் ஐலண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்க்க போனீங்கன்னா இதில் வந்து எது நமக்கு வந்து சிலியரி மசில்னா இதுதான் சிலியரி மசில்ஸ். சிலியரி மசில்ஸ் என்ன பண்ணோம்னா இந்த லென்ஸ் நம்ம என்ன பண்ணோம், அந்த லென்ஸ் வந்து சுருக்கிறதுக்கு, விரிக்கிறதுக்கு, அதாவது அந்த அந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து இந்த சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. இந்த லென்ஸை வந்து என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சுருக்கிறதுக்கும் அது பண்ணது கொஞ்சம் விரித்து பார்க்கறதுக்கும் என்ன யூஸ் ஆகுது, அந்த சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிறது இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது யூஸ் டு அட்ஜஸ்ட் த லென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னதுன்னா அதனுடைய கார்னியா. கார்னியா அப்படிங்கிறதுனா அதனுடைய அவுட்டர் லேயர். ஓகேவா, நம்மளுடைய கண்ணுனுடைய அவுட்டர் லேயர் தான் நமக்கு என்னது கார்னியா அப்படிங்கிறது. ஸோ இந்த கார்னியா அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு தின் டிரான்ஸ்பரண்ட் லேயர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஐபால். இந்த ஐபாலுக்கு முன்னாடி இருக்கும். ஓகேவா, ஸோ இதனுடைய ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இது என்ன பண்ணும்னா லைட்டை வந்து என்டர் பண்ணும் த்ரூ த கார்னியா. தென் இட் ரிஃப்ராக்ட்ஸ் அண்ட் பெண்ட் த லைட் ஆன் டு த லென்ஸ். ஓகே, இட் ரிஃப்ராக்ட்ஸ் or bends the light onto the lens. ஓகேவா, ஸோ கார்னியா தான் அந்த ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது வந்து அதனுடைய ஐ டொனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்னியா தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஐயை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, இந்த கார்னியா அப்படிங்கிற பாட்டை தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் என்னதுன்னா ஐரிஷ் அப்படிங்கிறது. இதுதான் அதனுடைய ஐரிஷ். இந்த பீப்புளுக்கு மேலே உள்ளது ஐரிஷ். இது வந்து கலர்டு பார்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும். அதாவது ப்ளூ, ப்ரௌன், க்ரீன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும். ஸோ எவ்ரி பர்சன் ஹேஸ் எ யூனிக் கலர், பேட்டர்ன், தென் டெக்ஸ்டர். ஓகே, இது என்ன பண்ணுன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு த பீப்புள் லைக் கேமரா அப்போச்சர். ஓகேவா, ஸோ இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் அப்படிங்கிறது என்டர் ஆகணும் அந்த பீப்புளில் அப்படிங்கிறது. ஓகேவா, பீப்புள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஐரிஷ்னுடைய சென்டர் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து பீப்புள் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ பீப்புள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இட் இஸ் த பாத் வே ஃபார் லைட். லைட் அப்படிங்கிறது எங்கே என்டர் ஆகும்னா கார்னியா வழியாக இந்த ஐரிஷ் வழியாக எங்கே போகும், இந்த பீப்புளில் பட்டு இந்த பீப்புள் நமக்கு என்ன வரும்னா நாங்கள் எங்கே ஃபார்ம் ஆகும் போது ரெட்டினால ஃபார்ம் ஆகும். இந்த ரெட்டினா அப்படிங்கிறது என்னன்னா இந்த திஸ் இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. இட் இஸ் த மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐ. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன மாதிரி இமேஜ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் ஃபார்ம். ஓகே, தென் த ஐலண்ட்ஸ். ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஹியூமன் ஐல. இந்த ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி நேச்சரில் இருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸ், இட் மீன்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஒர்க்கிங் ஆஃப் த ஐ. என்ன பார்க்க போகிறோம், ஒர்க்கிங் ஆஃப் த ஐ, அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ, தென் ஒர்க்கிங் ஆஃப் ஐ. இந்த ஐயினுடைய ஒர்க்கிங் வந்து என்னது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்து கார்னியா வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த லைட் ரேஸை ஃபுல்லும் நம்ம என்ன பண்ணுது, இந்த டிரான்ஸ்பரண்ட் லைட் கார்னியா லைட் ரேஸ் எல்லாம் பட்டு இந்த கார்னியா என்ன பண்ணுதுன்னா and the refracting the surface when light enters through the cornea and refracts or bends light to the எங்கே அனுப்புதுன்னா to the lens க்கு அனுப்புது. ஓகேவா, ஸோ cornea bends the light rays through the pupil is located at the center part of the iris. எங்கே அனுப்புதுன்னா நம்மளுடைய பீப்புளுக்கு அனுப்புது. இந்த கார்னியா அப்படிங்கிற அந்த இல்லை இந்த ஆப்ஜெக்ட் வந்து வருகின்ற பேரல் ரைஸை ஃபுல்லும் என்ன பண்ணுது வந்து அப்படி நமக்கு கார்னியா வந்து அப்படி கார்னியா வழியாக த்ரூ த கார்னியா. ஓகேவா, the parallel rays or light rays enters through the cornea. Okay, then the light rays through the pupil அப்புறம் நமக்கு எங்கே போகுது, bends the light rays through the pupil located at that center of the part of the iris.
ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, the adjusted light passes through the eye lens. அட்ஜஸ்ட் பண்ண அந்த ஐ லைட் அப்படிங்கிறது எங்கே போகுதுன்னா நம்மளுடைய ஐ லென்ஸ் போகுது. ஐ லென்ஸ் அப்படிங்கிற நேச்சர் கான்வெக்ஸ் நேச்சர். ஓகேவா. அது என்ன பண்ணும், கன்வர்ஜ் பண்ணி அதோட ரெட்டினா இருக்கு பாரு, அதில் நமக்கு என்ன பண்ணும், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆர் ஃபார்ம். The retina passes the received real and inverted image to the brain. எங்கே அனுப்புது, டு த பிரைன். எது மூலம் நம்ம, த்ரூ த ஆப்டிக்கல் நர்வ். ஃபைனலி த பிரைன் சென்ஸ் அட் இஸ் எரெக்ட் இமேஜ். அப்புறம் ஃபைனல் நம்ம என்ன பண்ணுது, பிரைன் அப்படிங்கிற என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய நேரான இமேஜ் அது என்ன பண்ணுது, தெளிவுபடுத்தி பார்த்துக்குது பிரைனிங். ஓகேவா. த நெக்ஸ்ட் என்னதுன்னா பவர் ஆஃப் அக்கமடேஷன். நம்மளுடைய பவர் என்ன அப்படிங்கிறது, எபிலிட்டி ஆஃப் த ஐலண்ட்ஸ் to focus nearby as well as distant object is called power of accommodation of the eye. அதாவது ஐலண்ட்ஸ்னுடைய the ability of the islands to focus nearby objects or far away distance object. ஓகேவா. அதாவது ஒரு லென்ஸினுடைய பவர் அப்படிங்கிற என்னதுன்னா பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் எப்படி பார்க்கும், தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் எப்படி பார்க்கும், அதான் நமக்கு என்ன பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் த ஐ. ஓகேவா. the ability of the islands to focus. The ability of the islands to focus. Okay, so nearby as well as distance object is called the power of accommodation of the eye. Okay, the ability of the islands to focus nearby objects or distance object. Okay, idanadana adoda accommodation of the eye. So this is achieved by changing the focal length of the islands with the help of ciliary muscles. என்ன muscles? Ciliary muscles. அதாவது இந்த மாதிரி focal length சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஐலண்ட்ஸ்னுடைய focal length சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னா, இந்த ஐலண்ட்ஸை வந்து என்ன சொன்னா ciliary muscles. இது என்ன பண்ணும்னா இந்த ஐலண்ட்ஸை ஃபுல்லும் சுருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஐலண்ட்ஸ் வந்து குண்டாயிரும். ஓகேவா. ஸோ நம்ம விரிக்கும்போது நமக்கு என்ன ஆகிரும், இந்த ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறது தின்னாயிரும், நீளமாக தின்னாயிரும், சுருக்கும்போது திக்காயிரும். ஓகேவா. இது என்ன பண்ணுதுன்னா இந்த சிலியரி மசில்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த ஐலண்ட்ஸை சுருக்கி அப்புறம் விரிச்சு நமக்கு என்ன பண்ண ஃபோக்கல் லென்த்தை மாற்றி அமைச்சு நம்ம என்ன பண்ணுது, டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் பார்க்குறதுக்கும் நெக்ஸ்ட்டு நியர் ஆப்ஜெக்ட் பார்க்குறதுக்கும் வந்து இந்த சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறது மேடப் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் ஜெல்லி லைக் மெட்டீரியல்ஸ். ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறதுனா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஜெல்லி லைக் மெட்டீரியலாக இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா இஸ் பை ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்டிங் த சிலியரி மசில் த கர்வேச்சர் அண்ட் ஹென்ஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ் கேன் பி ஆல்டர்டு. இந்த இருக்குல்ல இந்த சிலியரி மசில்ஸ் என்ன பண்ணும்னா ரிலாக்ஸ் பண்ணும் அண்ட் கான்ட்ராக்ட் பண்ணும். த கர்வேச்சர் அண்ட் த ஃபோக்கல் லென்த், அந்த லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் இருக்கும்ல கேன் பி ஆல்டர்டு. ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது சுருக்கும்போது வேறு மாதிரியும் விரிக்கும் பொழுது வேறு மாதிரி இந்த ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது ஆல்டர் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது, நம்மளுடைய சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா. when we see the distance object, நம்ம வந்து ரொம்ப அதிகமான தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும்னா இந்த சிலியரி மசில்ஸ் ரிலாக்ஸ் அண்ட் மேக்ஸ் த ஐலண்ட்ஸ் தின்னர். ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படி நம்ம என்ன பண்ணோம், அப்படி விரிக்கும், கண் அப்படி விரிச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஐலண்ட்ஸ் அப்படிங்கிற நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அதாவது ரப்பர் பாயிண்ட் மாதிரி இருந்தால் சின்னதாக இருந்தால் அப்படி இருக்கும், அப்புறம் விரிச்சு நமக்கு என்ன ஆயிரும், பெருசாகும்ல. ஸோ அதனுடைய ஏரியா அப்படிங்கிற நமக்கு வந்து சின்னதாகுமா, தின்னாகுமா. ஸோ அதே மாதிரி தான் த சிலியரி மசில்ஸ் ரிலாக்ஸ் when we see the distance object. ஓகேவா. ஸோ the makes the islands thinner. This increases the focal length of the ஐலண்ட்ஸ். ஓகேவா. இது என்ன பண்ணும்னா இன்க்ரீஸ் த ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ நமக்கு என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி கிளியர்லி சீன். ஃபோக்கல் லென்த் அதிகமாகும் போது அதிகமாக எந்த டிஸ்டன்ஸில் அதிகமான தூரத்தில் எந்த பொருள் இருக்கோ அது நமக்கு ஈஸியாக கிளியராக நமக்கு வந்து தெரியும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பண்ண நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபோக்கல் லென்த் நமக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே. கான்ட்ராக்ட் பண்ண இப்படி சுருக்கி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிரும், இந்த லென்ஸ் அப்படிங்கிறது பெருசாயிரும், குண்டாயிரும். ஸோ அது வந்து திக்காயிரும். அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ் இஸ் டிக்ரீஸ்டு. சின்னதாக அதோட ஃபோக்கல் லென்த் அப்படி இங்கே இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும், பக்கத்தில் உள்ள பொருள் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக ஃபார்ம் ஆகும். ஓகே. த இமேஜ் ஆஃப் த க்ளோசர் ஆப்ஜெக்ட் இஸ் கிளியர்லி ஃபார்ம்டு ஆன் த ரெட்டினா. ஓகே, புரிஞ்சுதா. அதாவது சிலியரி மசில்ஸ் என்ன பண்ணோம்னா ரிலாக்ஸ் பண்ணும், கான்ட்ராக்ட் பண்ணும். ரிலாக்ஸ் பண்ணும்போது ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ we can able to see the distance object clearly. ஓகே. ஸோ த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ் இஸ் டிக்ரீஸ்டு. நம்ம சிலியரி மசில் அப்படிங்கிற கான்ட்ராக்ஷன் பண்ணும்போது இது வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் தெரியுது. கான்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ் நமக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ த இமேஜ் ஆஃப் த க்ளோசர் ஆப்ஜெக்ட் we will able to see the
நியர் ஆப்ஜெக்ட் கிளியர்லி. ரிலாக்ஸ் பண்ணும்போது ஃபார் ஆப்ஜெக்ட், கான்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், நியர் ஆப்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் த விசன்.